கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போலி என்சிசி பயிற்சி முகாம் நடத்த சிவராமனுக்கு உதவிய அரசு பள்ளி என்சிசி அலுவலர் கோபுவை பணியிடை நீக்கம் செய்து முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். போலி என்சிசி முகாமிற்கு சென்ற 2 மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதோடு 13 மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகினர். இந்த சம்பவத்தில் சிவராமன் உட்பட 16 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் சிவராமன் போலி பயிற்சியாளர் என்பதை அறிந்து அதனை மறைத்த குற்றத்திற்காக மாவட்ட என்சிசி ஒருங்கிணைப்பாளரும் காவேரிப்பட்டினம் அரசு பள்ளி ஆசிரியருமான கோபு கைது செய்யப்பட்டார். அவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ரயில் நிலையம் முகப்பு பகுதி ஜிஎஸ்டி சாலையில் ஏராளமான தனியார் பேருந்துகள் போக்குவரத்திற்கு இடையூறாக பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றுவதால் வாகன நெரிசல் ஏற்படுவதாக கூறப்படுகின்றது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். எனவே கூடுதல் போக்குவரத்து போலீசாரை நியமித்து போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தமிழகத்தில் பாலித்தீன் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இல்லை எனவும் அதுபோன்ற தொழிற்சாலைகள் செயல்படுவதாக தெரிவித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மையநாதன் உறுதியளித்தார். சேலம் வீரபாண்டி கொப்பம் ஏரியில் அமைச்சர் கே.என். நேரு தலைமையில் நடைபெற்ற பனை விதைகள் நடும் பணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழகத்தில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியக்கூடிய 14 வகையான பிளாஸ்டிக்குகளுக்கு தடை இருப்பதால் அதுபோன்ற ஆலைகள் இல்லை எனவும் அதுபோன்ற பாலித்தீன் தயாரிக்கும் ஆலைகள் செயல்படுவதாக தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் அவரப்பாக்கம் பகுதியில் பாமக பிரமுகரின் அலுவலகம் சூறையாடப்பட்டது. குட்டி என்கிற ராகவன் என்பவர் பாமக முன்னாள் மாவட்ட தொண்டர் அணி செயலாளராக பதவி வகித்தார். வழக்கறிஞரான இவரது மனைவியின் அலுவலகம் அதே பகுதியில் அமைந்துள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் வசித்து வரும் விஜய் என்பவர் முன்விரோதம் காரணமாக இவர்களது அலுவலகத்தை சூறையாடியதாக தெரிகின்றது. மேலும் சம்பவம் தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராமாபுரத்தில் உணவக உரிமையாளரின் மகன் மீது தாக்குதல் நடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். செந்தில்குமார் என்பவர் ராமாபுரத்தில் உணவகம் நடத்தி வருகின்றார். கடந்த 7ஆம் தேதி இவரது உணவகத்திற்கு வந்த 3 பேர் சாப்பிடுவதற்கு உணவு கேட்டுள்ளனர். அதற்கு உணவு அனைத்தும் தீர்ந்துவிட்டதாக செந்தில்குமார் கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த மூவரும் செந்தில்குமாரின் மகன் மோகன் பிரபு மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தாக்குதலில் ஈடுபட்ட தீபக், ஆகாஷ் மற்றும் பிரவீன்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகரில் தனியார் நகைக்கடை மேலாளர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அப்துல் என்பவர் அரசு மகப்பேறு மருத்துவமனை அருகே உள்ள நகைக்கடையில் மேலாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இவர் தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் சாலையில் காரை நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் கார் மெக்கானிக்கை பழிவாங்குவதற்காக கார் ஓட்டுநர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அசோக் நகரை சேர்ந்த லோகநாதன் என்பவரின் வீட்டருகே மெக்கானிக் கடை வைத்திருக்கும் கோபி என்பவர் பழுது பார்க்க வரும் கார்களை நிறுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. இதனால் இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் கோபியை பழி வாங்குவதற்காக லோகநாதன் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து லோகநாதனை போலீசார் அசோக் நகர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் இருந்து பையுடன் வந்த வாலிபர் ஒருவர் போலீசாரை பார்த்ததும் தப்பி ஓட முயன்றபோது பிடிபட்டார். அவரது பையில் 6.5 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் அவர் மதுரையில் ஒரு தனியார் பள்ளியில் உடற்பயிற்சி ஆசிரியராக பணியாற்றும் அரவிந்த் சாமி என்பதும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி வந்ததும் தெரியவந்தது. பின்னர் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் தொடரின் 8வது சீசனை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க உள்ளார். இந்நிலையில் நாளை மாலை 6 மணிக்கு பிக் பாஸ் தொடரின் ட்ரைலர் வெளியிடப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முன்னதாக பிக் பாஸ் ட்ரைலர் நேரடியாக டிவியில் ஒளிபரப்பப்பட்ட நிலையில் தற்போது புதிய முயற்சியாக 10 மாவட்டங்களில் பிக் பாஸ் வேன் மூலம் மக்கள் முன்னிலையிலேயே ட்ரைலர் வெளியிடப்பட உள்ளது. சென்னையில் பெசன்ட் நகர் கடற்கரையில் பிக் பாஸ் ட்ரைலர் வெளியிடப்பட உள்ளது. ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி அவர்களை அரசு ஏமாற்றியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆசிரியர்கள் சாலையில் இறங்கி போராடுவதையே தங்களுக்கு ஏற்பட்ட அவமதிப்பதாக அரசு கருத வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இனியும் அலட்சியம் காட்டாமல் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் மனிதனை விண்ணில் செலுத்துவதற்கான ககன்யான் திட்டத்திற்கான SMSTM மாடியூல் என்ஜின் 6ஆம் கட்ட சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. 1900 வினாடிகள் இந்த சோதனை நடந்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது.
குரூப் 1 தேர்வில் தகுதி இல்லாதவர்களுக்கு தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் பள்ளி படிப்பு முதல் கல்லூரி வரை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் 20% இடஒதுக்கீடு உள்ளது. இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 1 தேர்வில் தகுதி இல்லாதவர்களுக்கு தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக மதுரையைச் சேர்ந்த சக்திராவ் என்பவர் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதனை விசாரித்த நீதிமன்றம் குற்றச்சாட்டு குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் இமானுவேல் சேகரனார் நினைவு தினத்தை முன்னிட்டு அன்றைய தினம் அஞ்சலி செலுத்த செல்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் அறிவித்துள்ளார். வரும் 11ஆம் தேதி இமானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் அன்றைய தினம் அஞ்சலி செலுத்த செல்பவர்கள் தங்கள் சொந்த வாகனங்களில் மட்டுமே செல்ல வேண்டும் என்றும் வாடகை வாகனங்கள், திறந்தவெளி வாகனங்கள் உள்ளிட்டவற்றில் செல்லக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனுமதி சீட்டு பெற்று குறிப்பிட்ட வழித்தடங்களில் மட்டுமே செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் மணவெளி கிராமத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் வைத்திருந்த கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பேட்டி கேட்கணுங்களா? மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே 20க்கும் மேற்பட்ட நாய்க்குட்டிகள் சாக்கு மூட்டையில் கட்டி சாலை ஓரம் வீசி செல்லப்பட்ட நிகழ்வு பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சில நாய்க்குட்டிகள் வெயில் மற்றும் பசியால் உயிரிழந்த நிலையில் சில நாய்க்குட்டிகள் பசியோடு கத்திக்கொண்டே இருக்கின்றன. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். தேனியில் விநாயகர் சிலைகள் எடுத்துச் செல்லப்பட்ட ஊர்வலத்தின் போது போலீசார் மற்றும் இந்து முன்னணி அமைப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கடந்த 8ஆம் தேதி மாலை ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் டிராக்டர் மூலம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. அப்போது காவல்துறையினருக்கும் இந்து மக்கள் கட்சியினருக்கும் இடையே திடீரென தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆண்டிப்பட்டி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சுமதியை பணி செய்ய விடாமல் தடுத்து கொலை மிரட்டல் விடுத்தது, போக்குவரத்திற்கு இடையூறு செய்து பொதுமக்களுக்கு அச்சம் விளைவித்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் இந்து முன்னணி மற்றும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் சுமார் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.